என்ன ஆச்சுன்னா திடீர்னு 74 ஆரம்பத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது. ஓ, கோவை ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் திமுக தோல்வி அடைந்த உடனே கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வந்தால் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சமாளித்தார். சரி, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு ரெக்கார்டா. சரி. ஸோ அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வந்தது கோவை மேற்கு. அங்கே பாராளுமன்றத்துக்கும் அது ஒரு பகுதி. கோவை நாடாளுமன்றத்துக்கும் இடைத்தேர்தல். மோகன் குமார மங்கலம் ஒரு ஏர் கிராஷில் அவர் இறந்து அமரரானார். சரி, அவரோட அந்த இடத்துல வருது. அங்கே பார்வதி கிருஷ்ணன் ஏடிஎம்கே கம்யூனிஸ்ட்டு கட்சி அப்போ அந்த கூட்டணி இருந்தது. ஓ, அதனால் புரட்சித்தலைவர் என்ன பண்ணாருன்னா சட்டமன்றத்துக்கு அரங்கநாயகத்தை போட்டார், நாடாளுமன்றத்தை கம்யூனிஸ்ட் கொடுத்தாரு. சரி, பார்வதி கிருஷ்ணன் அங்கே வேட்பாளர். ஓ,